Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடலூரில் சாலையோரம் ஓய்வெடுத்த லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி பணம் பறித்த வழிப்பறி கும்பலைச் சேர்ந்த விஜய் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நிலையில் என்கவுண்டர் நடந்த இடத்திலிருந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவளல். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரிவளல், சம்பவ இடத்துல என்ன நடந்துச்சு, முழுமையான விவரங்கள்? நிச்சயமாக கடலூர் மாவட்டத்தில், அதாவது இன்று அதிகாலை புதுச்சத்திரம் அருகே உள்ள பெரியப்பட்டு இந்த பகுதியில் லாரி ஓட்டுநர்களிடையே வழிபறியில் ஈடுபட்டாங்க. அதாவது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள், மர்ம நபர்கள் வழிபறியில் ஈடுபட்டதாக ஒரு தகவல். அதன் அடிப்படையில் காவல்துறை கடலூர் மாவட்டம் முழுவதும், அதாவது வாகன சோதனை தீவிரப்படுத்தினாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் அதில் வழிபறியில் ஈடுபட்ட முக்கிய நபரான விஜய் தற்சமயம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த இடத்தை தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர் பார்வையிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த என்கவுண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த லாரி ஓட்டுநர்கள் வழிபறியில் ஈடுபடும் போது 6 நபர்கள் இரண்டு இருசக்கர வாகனத்தில் அவங்க பயணம் செஞ்சு இந்த கொள்ளையில் ஈடுபடுறாங்க. இது குறித்து தகவல் அறிஞ்ச மாவட்ட காவல்துறை அவர்களை தேடுதல் பணியை தீவிரப்படுத்தினாங்க. அதன்படி மாவட்டத்தில், அதாவது சோதனை சாவடிகள் முழுவதும் போலீஸ் காவல் தீவிரப்படுத்தப்பட்டது. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் கடலூர் மாவட்டம் எம்பூதூர் அருகே ஒரு மலையில் முந்திரிக்காட்டில் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்குது. அதன் அடிப்படையில் காவலர் அந்த பகுதி செல்லும் போது அவர்களை தாக்கறதுக்கு முற்படுறாங்க. அதில் தலைமை காவலர்கள் கணபதி, பிரபா இருவரும் அந்த விஜய் கத்தியால வெட்டி அவர்கள் காயப்படுத்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துல இருக்கிற ஆய்வாளர் சந்திரனை அவர் தாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அப்பொழுது தற்காப்புக்காக சந்திரன் அந்த குற்றவாளி மீது துப்பாக்கி சூடுதல் நடத்துறாரு. அதனால சம்பவ இடத்துல துப்பாக்கி சூடு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கு அவர் காப்பாற்றும் வகையில் சந்திரன் ஆய்வாளர் சந்திரன் அவர் தனது வாகனத்தில் கூட்டுட்டு போறாங்க. கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவர் சேர்க்கப்படும் போது அவங்க மருத்துவமனையில் அவர் வரும் வழியிலே இறந்து விட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுது. சம்பவ இடத்தை சமயம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்து அந்த பகுதியை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்த பகுதியில் அந்த குற்றவாளி பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள்லாம் இப்போ தற்சமயம் அந்த இடத்துல இருக்கு. அதனால அந்த இடத்துல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தற்சமயம் நேரில் ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவளல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.